அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 5ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனிவரும் காலங்களில் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அடுத்த 5 நாட்களுக்கு நல்ல மழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரிடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கிறார் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மே மாதம் 6ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலைப்பகுதியில் தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கிறார் அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வரக்கூடிய மே மாதம் 7ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கிறார் அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கிறார் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வரக்கூடிய மே மாதம் 9ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 39 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.